of activity, 60% level of activity, and 70% of level of activity. Okay, for each thing you have to maintain the whatever the expenses they are overrides incurring. No, everything you have to mention. Okay, so you have to mention everything, and finally you have to obtain what is the total cost for each and every level of activity. So they will be giving details like fixed and fixed overheads, and then flexible overheads, all those things. You have to do it up separately for each thing. Okay, for semi variable overheads particularly, you have to categorize how much percentage is fixed and how much percentage is variable. Fixed overheads, fixed cost means it will be constant throughout. 50% level of activity இருந்தாலும் 60% இல்ல 70% level of activity production இருந்தாலும் உங்களோட அமௌண்ட் எவ்வளோ 60%க்கு கொடுத்துருக்காங்களோ அதே சேம் அமௌண்ட்டை தான் 50%க்கு 70%க்கு காமிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்ல வந்து டெப்ரிசியேஷன், இன்சூரன்ஸ், சேலரி இது எல்லாமே வந்து அப்படியே ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இவங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது தே ஹாவ் கிவன் ஃபார் 60%க்கு கொடுத்துட்டாங்க. இதே வந்துட்டு நம்ம 50%க்கும் 70%க்கும் போடணும் நம்ம. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ்னா இதே அமௌண்ட்டை தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா 50%, 70% எல்லாத்துக்கும் இதே அமௌண்ட்டை தான் சார்ஜ் பண்ணுவோம். பட் வென்எவர் வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ்ன்னு சொல்லும்போது மட்டும்தான் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வி ஹாவ் டு கால்குலேட். ஏன்னா அவங்க 60% கொடுத்துருக்காங்களே, ஸோ 60%க்கு எவ்வளோ அமௌண்ட்னா அப்போ 50%க்கு எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணும். சிமிலர்லி 60%க்கு 6000னா அப்போ 70%க்கு எவ்வளோ அப்படின்றத கால்குலேட் பண்ணும். ஸோ ஆல்ரெடி வி ஹவ் டன் ஆல் தீஸ் திங். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வேரியபிள் ஓவர்ஹெட்ஸு, அதோட இன்டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் லேபர், இந்த ரெண்டு அமௌண்ட்டும் நம்ம வந்துட்டு வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் கிட்ட வருது. ஓகேங்களா, இந்த செமி வேரியபிள்னா தான் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் ஃபுல்லி வேரியபிள்னாலும் ஈஸியாக போட்டுடலாம், ஃபுல்லி ஃபிக்ஸடா இருந்தாலும் நம்ம ஈஸியா போட்டுடலாம். ஸோ இயர் வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ், இன்டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் லேபர் போத் நோ யூ வாட் யூ ஹேவ் டு டூ, you have to calculate whatever அவங்க கொடுத்திருக்க அமௌண்ட் அது 60%க்கு தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ 50%க்கு எவ்வளோ, 70%க்கு எவ்வளோன்றது கரஸ்பாண்டிங் யூ ஹாவ் டு put that amount. Okay, so on that day I was teaching you how to calculate this one. Okay, so அதெல்லாம் we have done and we have entered all those amount in indirect material and indirect labor. So already previous session we were discussing about. Next we have to do it for the semi variable overheads. This only usually students will get confused. So semi variable overheads, if you see, it is both the fixed variable component ரெண்டு சேர்ந்தது தான் semi variable overheads ன்னு சொல்றோம். ஸோ எலக்ட்ரிசிட்டி பார்த்தீங்கன்னா 30,000 கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து என்டையர் அமௌண்ட் 60% லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டிக்கு கொடுக்குறாங்க. அண்ட் இந்த என்டையர் 30,000 அமௌண்ட்ல 40% ஃபிக்ஸட் ஆகும், 60% பேலன்ஸ் இருக்கக்கூடியதை வேரியபிள் ஆகும் வி ஷுட் டேக். ஸோ அப்படி எடுக்கும்போது 30,000 into 40%, 40/100 போடும்போது நம்மளுக்கு 12,000 வருது. அது வந்து ஃபிக்ஸட் காம்போனன்ட். ஓகேங்களா, ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் கீழே வருது. ஸோ 60%க்கு அது 12,000னா 50%க்கும் அதே சேம் 12,000 தான், 70% லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டிக்கும் அதே சேம் 12,000 தான் காமிக்க முடியும். ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட்னா அதுதானே, வாட் எவர் பை பி தி யுவர் ப்ரொடக்ஷன் ஆர் சேல்ஸ் ஆர் யுவர் வால்யூம் ஆஃப் அவுட்புட், காஸ்ட் ரிமைன்ஸ் தி சேம் கான்ஸ்டன்ட்ன்றோம். ஸோ அதனால ஃபிக்ஸட் காஸ்ட்ன்றதுனால ஸோ இங்கே 12,000 கண்டுபிடிச்சதை நம்ம 50%க்கும் எடுத்துக்கிறோம், 70%க்கும் we are taking. வேரியபிள் மட்டும் தான் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். இப்ப பாருங்க, இப்ப வந்து 30,000த்துல 12,000 போயிடுச்சு, ஃபிக்ஸட் இட் ஹஸ் கான். ஸோ பேலன்ஸ் how much amount is there? 18,000 இருக்கு. 30,000ல 12,000 has gone means 18,000 is there. ஓகேங்களா, ஸோ அப்படியே சப்ராக்ட் பண்ணி போடலாம், இல்லைன்னா 30,000 into 60/100 போட்டிங்கனாலும் சேம் 18,000 only you will be getting. Okay, any of the same thing only. So 30,000 total amountல 12,000 fixed cost கண்டுபிடிச்சிட்டோம், பேலன்ஸ் இருக்கக்கூடியது 18,000, that is variable cost. Okay, now இந்த 18,000 எல்லாத்துக்குமே நம்ம சார்ஜ் பண்ண முடியாது. அதாவது 50%க்கு 60%க்கு 70% மூணுத்துக்குமே சேம் அமௌண்ட் சார்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா வேரியபிள் காஸ்ட், அது வேரியபிள் காம்போனன்ட் அது. So only you can take
calculate for 60% மட்டும் தான் 18,000 உங்களால எடுக்க முடியும். பிகாஸ் அவங்களே வந்து அவங்க 30,000 சொல்லிட்டாங்கல்ல. ஸோ அதனால இதுக்கு மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த 18,000 எடுக்க முடியும். பேலன்ஸ் ரெண்டுத்துக்கும் எப்படி யூஸ்வலா நம்ம கால்குலேட் பண்ணுவோமோ அதே மாதிரி கால்குலேட் பண்ணும். ஸோ லெட் மீ டெல் யூ ஹவு டு கால்குலேட் ஃபார் தட். ஓகே, ஸோ இப்போ வந்து வேரியபிளுக்கு 60%க்கு 18,000 பேலன்ஸ்ன்னு தெரிஞ்சிச்சு. எப்படின்னா 30,000ல 40% ஃபிக்ஸடுனால 12,000 ஃபிக்ஸடுக்கு போயிடுச்சு. பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட் வேரியபிள், அதனால அந்த 18,000 நான் 60%க்கு போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 50% கண்டுபிடிக்கணும், 70% கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும்னா இப்ப வந்து 60%க்கு 18,000 அமௌண்ட்னா அப்ப 50%க்கு எவ்வளோ? ஸோ 60% லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி இருக்கும்போது என்னோட வேரியபிள் காஸ்ட் அந்த இது வந்து எலக்ட்ரிசிட்டிக்கு 18,000 இருக்கு. அப்ப 50%க்கு எவ்வளோ? ஐ ஹாவ் டு கால்குலேட். ஹவு டு கால்குலேட் 50 into 18,000 divided by 60%. 16 போட்டுக்கலாம், நம்ம 50 16 எடுத்துக்கலாம். So 50 into 18,000 divided by 60. If you do, you will get the amount and you can fill it over here. Okay, so just find out how much you are getting. How much amount you are getting, you just find out. How much? 9,000. 19,000. Sorry, I couldn't hear. 9,000. 9,000. Your voice is much breaking. I think it's 9,000, right? Yes, ma'am. Oh, 9,000, or is it right? Yes, ma'am. Check. Yes, ma'am. Oh. Just calculate and find out. Similarly, for the 70% also you have to calculate. 15,000 వద్దు ma'am. How much? 15 ma'am. 15,000, yes. 15,000 ma'am. only. Yes, I am also getting same 15 only. So it's 15,000. Okay. So similarly, you have to find out for 70%. How to find out 60%? All these working and all you need not show. Okay, so all these working are not required. They require you only to prepare flexible budget, which consists of all these columns. You need to prepare only that one. Okay, இது எல்லாமே rough columnல you can work it out and see, because straight நம்மளால போட முடியாது. Rough working you can do it up, and whatever amount it is coming now you can just include here. So 60%க்கு 18,000 means, okay, then for 70% how much you have to find out now. Okay, so how you will be calculating this one? 70 into 18,000, okay, divided by 60. Okay, if you do, you will get the amount. Just find out. 21,000 ma'am. Okay, so 21,000 we are getting over here. For 70% level of activity, we are getting that amount. Okay, so now we have finished this electricity, fixed, variable, both we have included here. What we have done means அந்த total amount முதல்ல எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க கொஸ்டின்ல. அந்த அமௌண்ட்ல எவ்வளோ ஃபிக்ஸடுன்னு போட்டிருக்காங்க. sometime no, only one thing will be mentioned. Okay, sometimes no, இதுல 40% ஃபிக்ஸட், இதுல 50% ஃபிக்ஸட்னு மட்டும் தான் இருக்கும். அப்ப பேலன்ஸ் இருக்க பெர்சன்டேஜ் வந்து வேரியபிளா நம்மளே வந்துட்டு அசியூம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சோ இந்த ப்ராப்ளம்ல ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. சில ப்ராப்ளம்ல இவ்வளவுதான் வேரியபிள்னு கொடுப்பாங்க, அப்ப பேலன்ஸ் இருக்கிறது என்னது? ஃபிக்ஸட். ஓகேங்களா? இல்ல ஃபிக்ஸட் மட்டும் கொடுப்பாங்க, அப்ப பேலன்ஸ் இருக்கிறது வேரியபிள். சோ லைக் திஸ் ஆல்சோ தே மைட் ஆஸ்க் ப்ராப்ளம்ஸ்ல. சோ அந்த மாதிரி கொடுக்கும்போது அது வந்து செமி வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் கீழ வருதா? சோ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த என்டையர் அமௌண்ட்ல how much is fixed percent, how much is variableன்றத அந்த ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்திருக்கிற அந்த லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டிக்கு கால்குலேட் பண்ணிடுங்க. ஃபிக்ஸடா பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டன்டா எல்லாத்துக்குமே அதே தான் we have to charge. ஓகே, பட் வேரியபிளுக்கு வந்து எந்த லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டிக்கு அவங்க கொடுத்திருக்காங்களோ அதுக்கு மட்டும் we can fill it up the amount. ஓகே, பட்
For other two things, no, you have to calculate in this way and find out the amount. Okay, so this is with respect to electricity. Now moving on to repairs. இதே மாதிரி தான் சில சம்ல ஃபிக்ஸட் வேரியபிள் ரெண்டுமே இருக்கும், சில சம்ல ஒன்லி ஃபிக்ஸட் இருக்கும். அப்ப பேலன்ஸ் இருக்கக்கூடியது வேரியபிளா பெர்சன்டேஜ். 100%ல 80% ஃபிக்ஸட்னா அப்ப 20% வேரியபிள்ன்றது கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் இட் இஸ் தட் ஒன் ஒன்லி. ஓகே, ஸோ வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். So repairs la pathina 80% fixed, 20% variable they have given. So amount, total amount 3000. அவங்க கொடுத்திருக்கிறது வந்து 60% level of activity and the capacity க்கு 3000 rupees ன்னு கொடுத்திருக்காங்க repairs. இப்போ எதுமே கொடுக்கலன்னு வெச்சுக்கோங்களேன், அது வேரியபிளா இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போடுவோம். ஃபிக்ஸடா இருந்ததுன்னா எல்லாத்துக்கும் ஒரே அமௌண்ட்டா போட்டுருவோம். எப்போ செமி வேரியபிள் வருதோ அப்பதான் நம்மளுக்கு இந்த கன்ஃபியூஷன் வரும். ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ நோ, திஸ் 3000 அமௌண்ட் என்டையர் அமௌண்ட்ல முதல்ல 80% ஃபிக்ஸட் how much you have to find out. So அதுக்கு என்ன பண்ணும், 3000 into 80 divided by 100 you have to do and find out how much amount you are getting. Okay, so 80% fixed na how much amount you are getting you have to find out. So how much it is coming, it is around 2400 I think so. Okay, so இந்த 2500 வந்து இது ஃபிக்ஸட் கணக்குல வருதா இல்ல வேரியபிள் கணக்குல வருதா, you have to go through. 80% வந்து ஃபிக்ஸட். அப்ப இந்த 2400 பாத்தீங்கன்னா ஈவனா எல்லாத்துக்குமே சார்ஜ் பண்ணணும். Okay, so first you have to mention all these heading repairs and you have to mention. Okay, so let us mention it is repairs. Okay, so in that repairs if you see fixed 80%. Okay, so fixed 80%. So total amount on the 60% level of activity 3000 ல 80% fixed na 3000 into 80 by 100 போட்டிங்கன்னா 2400 வருது. இந்த 2400 வந்து அவங்க கொடுத்திருக்கிறது 60% level of activityக்கு. ஆனா நம்ம இது ஃபிக்ஸட்ன்றதுனால 2400ன்றது அவங்க 60% level of activityக்கு கொடுத்திருக்காங்க. But it is same for 50% level of activity as well as for 70% level of activity, because what is fixed cost, whatever might be your volume of output, your capacity level, output, sales, everything, production, your cost remains the same. So அதனால ஈவனா எல்லாத்துக்கும் சார்ஜ் பண்ணும். இப்போ பேலன்ஸ் how much is there, how much is there means 20% variable இருக்கு. இல்லனா 3000 into 20 by 100 போட்டிங்கன்னா வேரியபிள் காஸ்ட் தெரிஞ்சிரும். இல்லனா 3000ல 2400 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 600 வந்துட்டு வேரியபிள் கீழே வருது. அண்ட் இந்த 600 வந்து ஈவனா எல்லாத்துக்குமே காட்ட முடியாது. இட் இஸ் ஒன்லி ஃபார் 60%க்கு 600 rupees தான் நம்ம காட்டணும். ஸோ நெக்ஸ்ட் we can mention as variable bracketல 60%. Okay, so 60%. So this 600 can be shown only for the 60% level of activity, not for all. Okay, you cannot show that amount. If it is a fixed cost, you can show year and year same 600. This is for variable. Okay, so இப்போ நம்ம again என்ன பண்ணணும்னா, இப்போ இது நம்ம கொடுத்திருக்கிறது வந்து 60%க்கு 600. ஓகேங்களா, அப்ப 50%க்கு எவ்வளோ அப்படின்றத கால்குலேட் பண்ணும். So how you will calculate, 50 into 600 நே போட்டுக்கலாம். பெர்சன்டேஜ்லாம் நம்ம காட்டணும்னு அவசியம் இல்லை. 50 into 600 divided by 60. So இது எப்படி வருதுன்னா 50 cross multiply 50 into 600 divided by 60. If you do, you will get for 50% level of capacity க்கு எவ்வளவு வேரியபிள் அந்த காஸ்ட்ன்றது ரிப்பேர்ஸ்ன்றது தெரிஞ்சிரும். So how much you are getting? 500 ma'am. 500. Okay, so here you have to fill that amount. Similarly, next you have to find out for 70%. எப்படி 70% னா 60% level of capacity இருக்கும்போது எனக்கு 600 னா அப்ப 70% level of capacity இருக்கும்போது how much அப்படின்றத you have to calculate. எப்படி calculate பண்ணனும்னா 70 into 600 divided by இந்த வர்க்கிங்லாம் நீங்க காமிக்கணும்னு அவசியம் இல்லை.
ஓகேங்களா? so just roughல நீங்க work out பண்ணா போதும். so how you found out 70%? so 17 நே எடுத்துக்கலாம், 16 நே எடுத்துக்கலாம். 70 into 600 divided by 60. if you do, you will get that amount. Okay, so that has to be filled over here. Okay, it is 700. Okay, so you just check it whether it is right. Now repairs we have 700 தான் ma'am. completed. Okay pa. So now everything semi variable overrides it has got over. Okay, so I think till this it will be clear to all. Any doubts you have? Any doubts you have right from the beginning? No, ma'am. Okay, others? Do you have any doubts or any confusion? Because flexible that budget it's quite on keeping it's repeating one. Okay, so moving to the next one, fixed overrides. fixed overrides அவங்களே கரெக்டா கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனையே இல்லை. எல்லாத்துக்குமே அதே சேம் அமௌண்ட்டே சார்ஜ் பண்ணி வச்சிடணும். so here fixed overrides if you see, no, you have to mention separately each and every item. Fixed overrides. Okay, so whatever the items given over there, depreciation means depreciation, interest, whatever they are giving, no, that same thing you have to mention. Depreciation, insurance, salaries. Insurance, salaries. Okay, so now depreciation amount of whatever given in the question, 16,500. they have given for 60% level of activity, 16,500 they have given, but you should take even for year also 50% level of activity also you should take 16,500. 75% level of activity, 70% level of activity comes 16,500. you have to insurance. if you see 4,500 they have given for 60% capacity only, but you have to take the same 4,500 for 50%, 70%, because it comes under fixed overheads because it is constant throughout, it is constant. so 4,500 all the level. Okay, all the level of capacity you can take this same 4,500. and salary similarly 15,000. it has been given for 60% capacity, but you have to take even for 50 and 70%. Okay, so 15,000. Okay, take it over here also 15,000. Okay, so this is your fixed overheads. Now if you see nothing else information is here. Okay, so this estimated direct labor hours, nothing we will do here. so that's all for our sum. What you have to do now, each and every activity you have to total everything, all the items that has been given over here you have to total separately and find out the total cost or total overheads. Okay, so now total everything. so this will be your total cost. Total cost, just find out the amount, each and every item just add right from the beginning. 5,000 plus 15,000 plus 12,000 plus 15,000 plus 2,400 plus 500 plus 16,500 plus 4,500 plus 15,000. how much you are getting, you just find out. Ma'am, Mm-mm. 85,900 ma'am.
Okay, pa. So similarly for 60%, 6,000 plus 18,000 plus 12,000 plus 18,000 plus 2,400 plus 600 plus 16,500 plus 4,500 plus 15,000. How much you are getting? That amount. So how much you are getting? So this amount, no, you can either total or else நம்மளோட கொஸ்டின்லயே நான் இருக்கு பாத்தீங்களா இந்த இது ஆன்சர் இது அவைலபிளா இருக்கு பாத்தீங்களா இது எல்லாமே 60% ஓடது தான். So you can take this amount also and write it. Okay, so இந்த அமௌண்ட் அந்த அமௌண்ட் anyhow it will get tallied only. என்ன பண்ணிருக்கோம்னா அங்க டோட்டல் அமௌண்டா வந்து 30,000 கொடுத்திருப்பாங்க. நம்ம அதை என்ன பண்ணிருக்கோம்னா செமி ஓவரேஜ் அந்த வேரியபிள் ஓவரேஜ்ன்றதுனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஸ்பிளிட் அப் பண்ணிருக்கோம். ஃபிக்ஸட் காஸ்ட் தனியா, வேரியபிள் காஸ்ட் தனியா. ஃபார் எலக்ட்ரிசிட்டி, ஃபார் ரிப்பேர்ஸ், எவ்ரிதிங் 3,000 அவங்க கொடுத்திருக்காங்க. அதுல வேரியபிள் எவ்வளவு, ஃபிக்ஸட் எவ்வளவு தனித்தனியா we have found out. Okay, but any of that 3,000 amount தான் 30,000 amount தான். So same this 93,000 only will be coming. அதுல எந்த டிஃபரன்ஸுமே இருக்காது. Okay, so you can just have it the same 93,000 itself. Okay, so if you are doing everything right now, that same amount only you will be getting here. Okay, and for the last level of capacity 70% is again you have to total 7,000 plus 21,000 plus 12,000 plus 21,000 plus 2,400 plus 700 plus 16,500 plus 4,500 plus 15,000. Just find out how much you are getting. Add up everything and check. Ma'am, 1,00,100 వద్దు మ్యామ్. 1,00,100, right? 1,00,100. Okay, so this will be your total cost or total overage for your 50% level of capacity 85,900. Your 60% level of capacity is 93,000 rupees. Okay, which is already available in our question also. And for 70% level of activity, your total cost will be 1,00,100 rupees. Okay.